ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஹி கோலங்களின் அன்பு வணக்கங்கள். நாங்கள் தினமும் ஒரு கோலம் போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு எங்களோட 10வது கோலம். அதுக்காண்டி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்காக கோலம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதற்காக தான் இந்த வீடியோ. எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மோட்டார் ஸ்கில்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அவங்களுக்கும் நீங்கள் கோலம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட மூளை செயல்திறன் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காண்டி என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ எங்க அம்மா எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கோலம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்றது ஞாபகம் வந்துச்சு. அதை நம்ம இங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு பெரிய தொடக்கமே ஒரு சின்ன புள்ளியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இன்னைக்கு தொடங்க போறதும் ஒரு சின்ன கோலத்துல தான். 1 புள்ளி கோலம் இதுக்கு பேரு. ஒரு புள்ளி வச்சு ஒரு புள்ளி. இது எப்படி பண்ணணும்னா, இதுதான் எல்லாத்தோட பிள்ளையார் சுழி மாதிரி, கோலத்தோட பிள்ளையார் சுழி. நல்லா இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. நெளிவு கோலம் கத்துக்கிற எல்லாருமே இதுல இருந்து போகலாம். அடுத்து 2 புள்ளி கோலம். ரெண்டு புள்ளி கோலம், 2 புள்ளி 2 வரிசை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 புள்ளி வச்சுட்டு இதான் 2 புள்ளி கோலம். அடுத்து 3 புள்ளி கோலம் பார்க்க போறோம். வைக்கணும். மூணு புள்ளியிலே நிறைய கோலம் இருக்கு. இது பிகினர்ஸ்க்குனால நம்ம ஒரு எளிய கோலம் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போடணும். அடுத்து அதுக்கு நடு புள்ளிய முட்டை போடணும். அடுத்து சுத்தி இருக்க புள்ளைய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய வெளி போட்டலாம். இதுதான் 3 புள்ளி கோலம். அடுத்து நம்ம 4 புள்ளி கோலம் பார்க்க போறோம். நாலு புள்ளி 4 வரிசை வச்சுக்கோங்க. ரெண்டு புள்ளி 2 வரிசையில போட்ட அதே கோலத்தை தான் 4 புள்ளியில போட போறோம். உள்ள 2 புள்ளி இருக்குல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். அப்படியே சுத்தி சுத்தி வர வேண்டியதா. இதுதான் 4 புள்ளி 4 வரிசை கோலம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 5 புள்ளி 5 வரிசை. இதுக்கு மொத்தம் 5 புள்ளி வைங்க. 5 வரிசையில வைக்கணும்.
ம். கோலம் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு போடுறதுனால அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா அதிகரிக்கும். அப்புறம் எந்த ஒரு செயலையும் செஞ்சா ஒரு சீரான புள்ளிய வந்து நம்ம நேர் வரிசையில வச்சு வரையறதுனால எந்த ஒரு செயலையும் செஞ்சா நம்ம வந்து ஒரு ஒழுக்கமோட ஒரு முழுமையா செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வளரும். சிக்கலான கோலம் போடுறதுனால வாழ்க்கையில அவங்க எந்த சோதனை வந்தாலும் அதை வெற்றிகரமா அவங்களால கடந்து வர முடியும். அதனால கோலம் போடுற கலையை வந்து பழமையான கலைன்னு ஒதுக்கி வைக்காம உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சொல்லித்தாங்க.